அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜிஎஸ்டி ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் ஒரு வீடியோ சேனலில் இது பற்றி விளக்கமாக போட்டிருந்தேன். அந்த சேனல் டெர்மினேட் ஆனதுனால இப்போ அந்த வீடியோவை மறு ஒளிபரப்பு செய்ய முடியல. அதனுடைய சாராம்சத்தை அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பொதுவாக பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் இந்த யூடியூப் சேனல்லலாம் உட்காந்துட்டு இந்த மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் அடிப்படையில் அதாவது ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு அடிப்படை பொருளாதார அறிவுலாம் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அவன் தன்னை பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவானுங்க. டிபேட் அப்படின்ட்டு வாதாடிட்டு இருப்பானுங்க. எந்த ஒரு அடிப்படை அறிவுமே அவனுங்களுக்கெல்லாம் கிடையாது. குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னா இந்த ஜிஎஸ்டியை அவன் எதிர்த்தானோ அவனுடைய சார்பில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. அவனுக்கெல்லாம் சுத்தமான கிறுக்கு பயலுக அப்படிங்கிறது அவனுங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி எப்படி ஆணித்தரமாக சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஜிஎஸ்டி இந்த கேஷ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. உண்மையிலுமே வட்டியில்லா கடன் வாங்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த ஜிஎஸ்டி. அது எப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். நான் ஒரு சுய தொழில் மூலமாக வருமானம் ஈட்டி வந்த காலம் அது. ஜிஎஸ்டி ஆரம்பித்த காலத்தில் அந்த தொழிலுக்காக பலவித மெட்டீரியல்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அந்த பிஸ்னஸில். அப்போ நம்ம தமிழக கிறுக்கனுங்க அந்த கடையில் போய் நம்ம பொருள் வாங்கும்போது பில் இல்லாமல் கொடுப்பானுங்க. ஜிஎஸ்டி போட்டோம்னா எச்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மேதாவி மாதிரி. இங்கே இருக்கிற தமிழனுக்கு தான் எதிர்கட்சிக்காரனுங்கெல்லாம் முட்டாளுக்கு தானே. அதனால் அவனுக்கு சொல்கிறது தான் நிஜம் நினச்சிட்டு இவனுங்களும் கட்சிக்காரங்களாக கூட இருப்பானுங்க இந்த பிஸ்னஸ் செய்கிறவனுங்க. அடிப்படை பொருளாதார அறிவெல்லாம் கிடையாது. பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர அது எப்படி லாபம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கற்று வச்சுருக்கிறாங்களே ஒழிய முறைப்படி அதை ப்ராப்பராக பண்ணோம்னா ஒரு புண்ணிய காசு சேர்க்கலாம் அப்படிங்கிறத எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாதனால இந்த தமிழக வியாபாரிகள் நான் போய் இந்த மெட்டீரியல் வாங்கும்போது ஜிஎஸ்டி பில்லெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி நம்மக்கிட்ட பில் இல்லாமல் அந்த மெட்டீரியலை கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு அதை கம்பெனிகளுக்கு அந்த மெட்டீரியலை சப்ளை பண்ணும் பொழுது நம்ம ஜிஎஸ்டி போட்டு சப்ளை பண்ணுவோம். இதே சில மெட்டீரியல் வடக்கன்ஸ், அதாவது இந்திக்காரனுங்க அந்த மெட்டீரியலை சப்ளை பண்ணுறவங்க இருந்தாங்க. அவனுக்கிட்ட போய் கேட்கும் பொழுது பில் இல்லாமல் நான் வியாபாரம் பண்ணுறதில்ல, நீங்கள் பில் போட்டு வாங்கிக்கோங்கோ ஜி அப்படின்னானுங்க. நமக்கு அவ்வளோ கோபமாக வந்தது. என்னடா இவனுக்கு இப்படி நம்ம ஜிஎஸ்டி வேண்டாங்கிறோம், ஜிஎஸ்டி வடக்கனுக்கு போட்டு கொடுக்குறானுங்க அப்படின்னு விட்டு அவனுக்கு மேலே கோபமாக இருந்தது. அப்புறம் நம்ம கால்குலேட்டரை வச்சு உட்காந்து கணக்கு போட ஆரம்பித்தோம். இவன் எதுக்காக ஜிஎஸ்டி போட்டு கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணுன்ட்டு இவ்வளோ நேர்மையாக இவன் எதுக்காக இப்படி துடிக்கிறான் இந்திக்காரன் மட்டும், நம்ம தமிழானுங்க எதிர்க்கிறானுங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம தமிழ் மொழி பற்றுணர்வு மூலமாக என்ன நினைப்போம், தமிழ் ஆளுக்கு செய்கிறதானே சரி, அதனால் ஜிஎஸ்டி கட்டக்கூடாது, பில் இல்லாமல் கொடுன்னா ஹிந்திக்காரன் ஒத்துக்கவே கிடையாது. உண்மையிலுமே நடந்த சம்பவத்தை நான் உண்மையிலுமே சொல்கிறேன், இப்படி தான் நடந்தது. ஹிந்திக்காரனுக்கு பெரும்பாலும் அந்த விற்பனை செய்யக்கூடிய பொருள்களை அவனுங்க கேஷ் கொடுத்து வாங்கி விற்பனை செய்கிறது கிடையாது. மொத்தமாக ஒரு ஆர்டரை போட்டு வியாபாரமெல்லாம் முடித்து மெதுவாக தான் பணம் ரிட்டன் அனுப்புவானுங்க. அப்படிங்கும்போது இவன் ஏற்கனவே ஜிஎஸ்டி கட்ட போகிறது கிடையாது. கடனுக்கு தானே பொருளை வாங்குகிறான். அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி அவன் எங்கே போய் கட்ட போகிறான். அதனால் இவன் என்ன பண்ணுறான், பொருளை கடனுக்கு வாங்கி நம்மக்கிட்ட கேஷுக்கு விற்கிறான். இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஹிந்திக்காரன் ஒரு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு சரக்கு கை முதல் வச்சு 70,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான். அதாவது 20,000 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிற ரேஞ்சை வச்சு கணக்கு பார்ப்போம். இதில் 18% உங்களுக்கு ஜிஎஸ்டியாக கட்டணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு. இதில் ஹிந்திக்காரனு எவனும் கேஷ் கொடுத்து அங்கேருந்து மெட்டீரியலை பாம்பேலேருந்து வாங்கிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. டோட்டலாக கடனுக்கு தான் வாங்கி வச்சுட்டு வியாபாரம் ஆக அவனுக்கு மாதம் ஒரு தடவை
15 நாளைக்கு ஒரு தடவை பேமெண்ட் அனுப்புவானுங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கிற வழக்கம். கடனுக்கு வாங்கி கேஷுக்கு விற்பானுங்க. சேட்டானுகளை பார்த்தா அதே போல் தான் இந்திக்காரனுங்க அதே மாதிரி தான் பண்ணுவானுங்க. ரொம்ப விவரமாக வியாபாரத்தை கரெக்டாக வந்து அதை ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பானுங்க. பல விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்திக்காரன் வந்து பிழைக்கிறான். இந்திக்காரன் வந்து பிழைக்கிறான்னா அவன் ஏன் எப்படி பிழைக்கிறாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம கட்சிக்காரனுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாடையை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்னென்னே தெரியாமல் அதை எதிர்க்கிறது. அப்புறம் எதிர்த்துட்டு உட்காந்துட்டு இந்திக்காரன் பிழைக்கிறான்னா பிழைக்காம என்ன பண்ணுவான்? இப்போது 50,000 ரூபாய்க்கு அவன் சரக்கு வச்சுருக்கிறான். அந்த சரக்கு வந்து கடனுக்கு தான் வாங்கி வச்சுருப்பான். ஜிஎஸ்டி 18% கட்டியிருக்க மாட்டான். இனிமேல் தான் கட்டணும். கடனுக்கு வாங்கினதுக்கு எப்படி கட்ட முடியும்? அப்போ வந்து அந்த கடைசியில் மாத கடைசியில் பில்லை போட்டு டோட்டலாக கட்டுவான். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு சரக்கு வந்து இருக்கிறது 70,000 ரூபாயை அதை விற்கிறான். அப்படிங்கும்போது 18% போடும்போது 12,600 ஒரு நாளைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கேஷ் வியாபாரம் மூலமாக மக்களிடமிருந்து இவன் வசூல் பண்ணி கல்லா போட்டியில் வைக்கிறான். இதை உடனே ஜிஎஸ்டி அந்தன்னைக்கே கட்ட போகிறான்னா, இன்றைக்கி 1ஆந்தேதினா அடுத்த 1ஆந்தேதிக்கு மேலே அந்த 13ஆந்தேதிக்கு மேலே தான் கட்டுவான். இப்போ 13ஆந்தேதி கட்டியிருக்கிறோம் ஜிஎஸ்டி. அடுத்த 13 வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் மக்களிடம் இருந்து வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி அவன் இன்னும் கவர்மெண்ட்டுக்காக கொடுக்குறான். அவன் கல்லா போட்டியில் தான் வச்சுருக்கிறான். அது ரன்னிங் கேபிட்டலாக மாறுது. இப்போ 15 நாளைக்கு ஒருக்கா இவன் கடன் வாங்கின இடத்துக்கு பணம் அனுப்புனா கூட இதில் பாதி அமௌண்ட் வந்து ரன்னிங் கேபிட்டலாக கிடைச்சிரும். இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு நாளைக்கு 50,000 தானே இவன் வியாபாரம் பண்ணுறான். இப்போ மாதம் முழுக்க சேர்ந்து பார்க்கும்போது 3,78,000 ரூபாங்கும்போது ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு உண்டான ரன்னிங் கேபிட்டலை வந்து இவன் இலவசமாக மக்களிடமிருந்து வாங்கி ரொட்டேஷன் அடிக்கிறான். ஜிஎஸ்டியை எதிர்க்கிற நம்ம ஊர் ஆளுங்க கந்து வட்டிக்கு வாங்கி தொழிலை செஞ்சு நாசமாக போயிடுவானுங்க. இதுதான் நடந்துகிட்ருக்குது. அவனுக்கு அப்படி கிடையாது. கடனுக்கு வாங்கி கேஷுக்கு வியாபாரம் பண்ணி அந்த ஜிஎஸ்டி எடுத்து கல்லாவில் போட்டு வச்சு ரன்னிங் கேபிட்டலாக மாற்றி அதில் ஒரு லாபத்தை பார்த்துருவான். அந்த 3,00,000 ரூபாயை ஒரு 50,000 ரூபாய் அதிலிருந்து ப்ராஃபிட் எடுத்துருவானுங்க. இப்படி வந்து அதை வந்து ஒரு பொருளாதாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ஜிஎஸ்டி இவ்வளவு ஒரு அருமையான வழிவகை வியாபாரிகளுக்கு, அதாவது கேஷ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. இதெல்லாம் தெரியாமல் கேனத்தனமாக எதிர்த்துட்டு இருந்தானுங்க. இந்த வீடியோவை நான் வந்து அப்போவே கொடுத்துருந்தேன். அது கோளாறு காரணமாக அது டெலீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது என்னைய பிஜேபிக்காரன் என்ன சங்கியா, சொங்கி, அங்கி, பாவாடை இப்படி என்னென்னமோ பேர் வச்சுக்கிறானுங்கள ஒருத்தனுக்கு ஒருத்தன். அந்த மாதிரி என்னைய சங்கி அப்படின்னானுங்க. இது என்னடா வம்பா போச்சு, சரி எப்படியோ நாசமாக போங்கடா அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் அதை போட்டிருந்தோம். அது ஒரு காலகட்டத்தில் அது டெலீட் ஆனதுனால இப்போ வந்து அது நம்ம சொன்னது வந்து திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு 70,000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யும்போது அதில் வந்து 12,600 ரூபா வந்து நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லாபத்தை விட எக்ஸ்ட்ரா அந்த 12,600 ஒரு நாளைக்கு நம்ம கல்லாப்பட்டியில் விழுகுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது அடுத்த நாள் 24,000 ரூபாய் ஆகுதா இல்லையா? இப்படி ஒரு வாரத்தில் அது 50,000 1,00,000 தாண்டிடுது. இப்போ இதை வச்சு ரன்னிங் கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கிறானுங்க அவனுங்க. நம்ம ஆளுகளுக்கு அந்த அறிவு, அடிப்படை அறிவு, தலைவர்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, நாட்டை ஆளக்கூடியவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி புரியும்? அதனால் கண்மூடித்தனமாக எதிர்த்துட்டு இருந்தானுங்க. அதனால் எந்த ஒரு விஷயம், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னா அதனுடைய சாதக பாதக அம்சங்களை எல்லாம் நல்லா ஆலோசிக்கணும். நம்ம ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக ஏதோ ஒரு கட்சியில் உறுப்பினராக இருப்பானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவு இல்லாதனால தான் உறுப்பினராக இருக்கிறானுங்க. அதனால் என்ன பண்ணுவானுங்க, உடனே கட்சிக்காரன் தலைவர் சொன்னான்னு உடனே எதிர்க்க வேண்டியது. அதை ஃபாலோ பண்ணாமல் பில்லு போடாமல் கொடுத்து அங்கே வந்து ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருப்பான். தமிழ் ஆள் கடன் வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கியிருப்பான். இங்கே விற்கும்போது பில்லு போடாமல் போட்டுட்டு நட்டமாகி போனவனுங்கெல்லாம் இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மெட்டீரியலுக்காக நம்ம வாங்கி ஜிஎஸ்டி கட்டி வாங்கினதை இப்போ சேல்ஸில் வந்து நம்ம கட்ட வேண்டியது, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியதில் கழிச்சுட்டு ஏற்கனவே வாங்கின ஜிஎஸ்டியை கழிச்சிட்டு மீதி தான் கட்டுறோம். இப்போ அந்த 9,000 ரூபாயை கழிச்சிட்டு 3,600 ரூபா தான் நம்ம கட்டுவோம் ஒரு நாளைக்கு உண்டான ஜிஎஸ்டி.
நம்ம என்ன ப்ராஃபிட்டுக்கு ஜிஎஸ்டி போடுறோமோ அதைத்தானே கட்டுவோம் எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த 20,000 ரூபாய்க்கு உண்டான ஜிஎஸ்டி 3,600 தான் ஒரு நாளைக்கு கட்டுவோம். அது எப்போன்னு ஒரு மாதம் கழிச்சு. இந்த அடிப்படை அறிவெல்லாம் எவனுக்கும் கிடையாது. ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாது. பொருளாதார நிபுணர்கள்னு உட்காந்து பேசுகிறவங்களுக்கு கூட ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. கேட்டால் அவன் பொருளாதார நிபுணர் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பான். குண்டு குண்டாக ஒருத்தன் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். அதனால் பைத்தியக்கார பயலுங்க. ஏதோ ஒரு கட்சி சார்பில் இருப்பானுங்க. இந்த டிவியில் பேசுகிறவனுங்க அந்த கட்சிக்காக பேசிகிட்டு இருப்பானுங்க. கிறுக்கணுங்க மாதிரி. அதை கேட்கும்போது நமக்குள்ள எரிச்சல் வரும். இவனெல்லாம் என்ன பொருளாதாரத்தை பற்றி இவனுக்கு பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டியது வரும். அப்படி கேணத்தனமாக பேசிகிட்டு இருப்பானுங்க. அதனால் எப்படி இருந்தாலும் மெட்டீரியல் ஹோல்சேலில் கடனுக்கு தான் வாங்குவானுங்க. கடனுக்கு வாங்கி கேஷுக்கு விற்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நான் விளக்கிட்டேன். சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நன்றி.